this is Elambovan and இது அவங்க future Tamilan channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. மறக்காம நம்ம பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்க. அதுலயும் மீட்டியார் ராயல் என்ஃபீல்ட் வீடியோ 1k சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. சோ நம்ம வீடியோஸ்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. இப்போ ரெண்டு பேரும் மோத போறாங்க. யார் மேல இருக்க கோவத்தை காமிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். மோதிட்டாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த ஃப்ராகோட ஓரிகாமி. இது எப்படி நம்ம வந்து ஈஸி ஸ்டெப்ல, இதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும் இல்ல, பேப்பர் அதிகமா அவசியம் இல்ல, இது ஈஸியா செய்யலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த ஃப்ராக் பண்றதுக்கு ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. இதோட வித் ஃபர்ஸ்ட் இது ஸ்கொயரா கட் பண்ணிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இதோட வித் என்னன்னு பார்க்கணும். இதோட வித் பாத்தீங்கன்னா 21 சென்டிமீட்டர் வருது. ஸோ லென்த்தையும் 21 சென்டிமீட்டர் கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 21 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கலாம். சென்டிமீட்டர் மார்க் பண்ணியாச்சு. ஸோ இந்த A4 ஷீட் இப்போ ஸ்கொயரா மாறிடுச்சு. இந்த ஸ்கொயரா மாறினோன்னா இதை ரெண்டா இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டா இப்படி ஃபோல்ட் பண்ணோன்னா இந்த ரெண்டையும் ஆஃபா டயர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃப்ராக் பண்ணுறதுக்கு இந்த சைஸ் பேப்பர் இருந்தால் போதும். உங்களுக்கு அதிகமாக பேப்பரை யூட்டிலைஸ் பண்ண தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பேப்பர் இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோல்டு இந்த சைடில் வரணும். அப்புறம் இந்த சைடு இருக்கிற இதில் இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அச்சு தெரியணும். இப்போ இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. முன்ன மடக்கின மாதிரியே இந்த சைடு இந்த சென்டர்ல கரெக்டா வச்சு ஒரு எக்ஸ் மாதிரி வரணும். இந்த சைடு அதே மாதிரி எக்ஸ் மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி கொண்டு வந்துட்டீங்களா? இப்போ இந்த எக்ஸ் இந்த சைடு சென்டர்ல மடிச்சுக்கோங்க. அதை இப்படி டர்ன் பண்ணி மறுபடியும் மடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி இது டர்ன் பண்ணி இப்படி இந்த சைடு. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி மடக்கிற மாதிரி வரணும். தென் இந்த ரெண்டு சைடும் இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரேஸ் கிடைக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த சைடும் இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி 4 இப்படி வரணும். இப்போ தென் இந்த மாதிரி இருக்கிறதுல 4 சைடு வருது. அதில் இந்த சைடு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி இந்த சைடை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதான் அந்த ஃப்ராகோட 4 லெக்ஸ். இது இப்படி அகைன் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி 4 சைடும் இந்த சைடு இப்படி வர மாதிரி பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி இந்த சைடும் பண்ணிக்கோங்க. இது வந்து இதுவும் லெக்ஸ் தான். ஸோ இப்படி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ பாதி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இதை அப்படியே டர்ன் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி இப்படி சென்டரில் வந்து இப்படி பண்ணிக்கோங்க. ஓகே, அகைன் இந்த சைடும் சென்டரில் இப்படி வர மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ சின்ன வயசுலலாம் நீங்கள் இது மாதிரி நிறையா பண்ணி விளாண்டுருப்பீங்க. அது இது வந்து திருப்பி ஞாபகப்படுத்துறதுக்காக, அது இந்த லாக்டவுன் பீரியடில் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து இந்த பேக் சைடு இப்படி ஃபோல்டு பண்ணுங்க. ஸோ பேக் சைடு இப்படி ஃபோல்ட் பண்ணோன்னா இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு 2 கேப் கிடைக்கும். அதில் வந்து இந்த ஆல்ரெடி நீங்கள் இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கிறது இதுக்குள்ளே சொருகிடுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இந்த ஃப்ராகை கீழ் சைடு வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். நல்லா ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே லென்த் எவ்வளோ விட்றீங்களோ அவ்வளோ வந்து உங்களுக்கு ஹைட் வரும். இப்போ வந்து இங்கே வந்து மேலே வந்து அப்படியே லைட்டாக இப்படி டர்ன் பண்ணி இப்படி மடிச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃப்ராக் ரெடி. ஸோ இந்த ஃப்ராக் வந்து இப்போ கலர் பண்ணலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், ஆரஞ்சு கலர் அண்ட் பிளாக் கலர். ஸோ என்கிட்ட வந்து அந்த கலரில் என்ன வாங்காதனால நான் வந்து ஹைலைட்டர்லேயே பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து நான் லெக்ஸுக்கு வந்து ஆரஞ்சு கலர் அடிக்கிறேன். வீட்டில் இப்போதைக்கு ஹைலைட்டர் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் ஹைலைட்டரில் நான் உங்களுக்கு கலர் அடித்து காமிக்கிறேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது அந்த ஆயில் பெயிண்ட்டு அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 லெக்ஸுக்கும் நான் வந்து ஆரஞ்சு கலர் அடிக்கிறேன். ஸோ வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது விளையாடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு க்ரியேட்டிவிட்டியும் இதை பார்த்து செய்யும் போது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இது ப்ளூ கலர் வந்து நான் மேலே அடிக்கிறேன். ஸோ ஆரஞ்சு கலர் லைட். இப்போ மேலே ப்ளூ கலர் அடிக்கிறேன். ஸோ இது கலர் அடிக்காமல் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கலர் அடிச்சிங்கன்னா பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இந்த இடத்துலையும் கொஞ்சம் ஆரஞ்சு கலர் அடிச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த ஃப்ராகுக்கு 2 கண் வரையலாம். மேலே வந்து கொஞ்சம் கோடு மாதிரி இருக்க மாதிரி. இப்போ ஃப்ராக் ரெடி.
ஸோ இந்த மாதிரி ஃப்ராக் வந்து நீங்கள் வீட்லேயே விளையாடுங்க ஜாலியாக செஞ்சு. ஸோ நானும் விளையாட போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன தூங்கிட்டீங்களா? எல்லாம் எந்திரிங்க, வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ஃப்ராக் பண்ணுறத. ஸோ இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் அதையும் போய் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ until then, டாடா அண்ட் பை பை ஃப்ரம் உங்கள் இளங்கோவன். இது உங்கள் ஃபியூச்சர் தமிழ் சேனல், இது உங்கள் சேனல். பாய்.